கே.சி. வேணுகோபால் சந்திப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. இந்த சந்திப்பு எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? கண்டிப்பா இது முக்கியத்துவம். அதாவது திமுக குழு அமைச்சு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்க இந்த சூழல்ல காங்கிரஸுடைய காங்கிரஸ் குழுவா சந்திக்காம கே.சி. வேணுகோபால் நேரடியா சீஃப் மினிஸ்டரை சந்திக்கிறார்கள் ஒரு முக்கியத்துவம் பெறதை நம்ம பார்க்கலாம். போன உடனே கே.சி. வேணுகோபால் சென்னைக்கு வந்தபோது அவர் முதல்வரை சந்திக்க முடியல. அதாவது மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் கிட்டத்தட்ட ஒரு திமுகவுக்கு கொஞ்சம் எரிச்சலூட்டும்படியான பல பதிவுகளை போட்ட பிறகு கூட திமுக ஒரு நீண்ட மௌனத்தை சாதித்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். நம்ம எதா இருந்தாலும் குழுவில் பேசிக்கலாம், குழுவோடு பேசிக்கோங்கன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் திமுக தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் அதிக இடங்கள் ஆட்சியில் பங்குன்ற விஷயத்துல மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் அவங்க ஒரு படி மேலேயே போயிட்டு திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்க கட்சியான திமுகவையும் விமர்சனம் பண்ற லெவலுக்கு போயிட்டாங்க. அதாவது 5,000 ரூபாய் கொடுத்த அன்னைக்கு பெண்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்த அன்னைக்கு என்ன பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போட்டாரு, இது இந்த 5,000 ரூபாய் கொடுத்தா மட்டுமே வின் பண்ண முடியாது, இது ஒரு மூட நம்பிக்கை, வின் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னாரு. மாணிக் தாக்கூர் என்ன பேசினார், மதுரையில மாவட்ட கமிட்டி கூட்டத்தை போட்டு என்ன பேசினார், திருப்பி அடிப்போம் அப்படின்னு பேசினாரு. உங்களுடைய தவறெல்லாம் நாங்க டிஃபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குன்னு பேசினாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. இதற்கெல்லாம் பொறுமை காத்து வந்தார்கள் திமுகவினர். ஸோ இந்த சூழல்ல கே.சி. வேணுகோபாலையும் சீஃப் மினிஸ்டர் பார்க்கல. சீஃப் மினிஸ்டரோட பாயிண்ட் என்னன்னா குறைந்தபட்சம் மாணிக் தாக்கூருக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸாவது கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் கூட்டணியை சேதப்படுத்துற மாதிரி பேசுறதுக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸாவது கொடுக்கணுன்றதான் திமுகவுடைய நிலைப்பாடா இருந்தது. இப்போ கே.சி. வேணுகோபாலை நேரம் சந்திக்கும் போது குழுவும் சந்திக்காம கே.சி. வேணுகோபால் சீஃப் மினிஸ்டர் சந்திக்கிறது போது ஏற்கனவே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனக்கசப்பெல்லாம் போக்குற அளவுக்கு சில விஷயங்கள் பேசப்படும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குழுவும் பேசி ஒரு ஃபிகர் ஃபைனலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கே.சி. வேணுகோபாலோட பேசி என்ன எவ்வளவு சீட்ஸ் ஒதுக்க முடியுன்ற மாதிரியான ஒரு ஃபிகர் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் குழுவும் திமுக குழுவும் பேசுறது சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காங்கிரஸ் இன்னைக்கு எடுக்கிற முடிவு குருசியலா இருக்கும். இன்னைக்கு அவங்க என்ன சீட் கொடுக்குறாங்க, ஆஃபர் பண்றாங்க, 25, 27 ஆக்குறாங்களா, 25, 30 ஆக்குறாங்களா, அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராதுன்னு சிஎம் சொல்லிட்டார். இதுல சீட்டு பிரச்சனைகள் தான் பெரிய பிரச்சனை. அது திமுக எவ்வளவு தூரம் அகாமடேட் பண்ண போறாங்கன்றத பார்க்கணும். தேமுதிக போன்றவர்கள் எல்லாம் உள்ள வந்திருக்கும் போது, கமல் போன்றவர்கள் உள்ள வந்திருக்கும் போது, ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்திருக்கும் போது எவ்வளவு தூரம் திமுக காங்கிரஸுக்கு சீட் அகாமடேட் பண்ணுவாங்க. 25, 30 ஆக்குவாங்களா, 35 ஆக்குவாங்களா, 25, 27 ஆக்குவாங்களா, இந்த நம்பர்ஸை தெரிஞ்சுட்டுதான் காங்கிரஸ் அடுத்த கட்டமா குழு அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஸோ நம்பர்ஸே இன்னும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஃபைனலைஸ் ஆகல. அதுக்குதான் வந்திருக்காரு கே.சி. வேணுகோபால்ன்றது நமக்கு புரியுது. ஸோ இன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சிடும் அந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு திருப்தி அளிக்குதா இல்லையான்றதே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் குழுவும் பேச்சுவார்த்தை நடத்தும், காங்கிரஸ் குழுவும் திமுக குழுவும். ஸோ இன்னைக்கு ராத்திரி நடக்க போற இந்த மீட்டிங் காங்கிரஸ் திமுக உறவு தொடர்கிறதா இல்ல ஏதாவது பிரச்சனைக்குள்ளாகிறதா என்பது இன்னைக்கு இரவு தெரிஞ்சிடும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பிரியன் சார்.